ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம்னா டார்க்கஸ்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். கதையோட ஆரம்பத்திலே ஒரு குட்டி பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா ஸ்கூலில் லஞ்ச் பீரியடில் சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த சமயம் அவளோட கையில் ஒரு கப்பு இருக்குது. அந்த கப்பை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்க சமயத்தில் அந்த கப்பு தன்னாலே பறக்க ஆரம்பிக்குது. டக்குன்னு அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு அந்த இடத்துல இறந்து போயிருப்பா போல இருக்குது. ஸோ அப்படியே நியூஸ் ரிப்போர்ட்டில் தான் காட்டுறாங்க. இதே மாதிரி நிறைய பசங்க வந்து உருமாறி அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான பவர் கிடைக்குது. இதனால மொத்த பாப்புலேஷனில் 99% சில்ட்ரன்ஸ் வந்து இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பிரசிடென்ட்டோட பையனும் ஒருத்தன், அவனுக்கும் ஏதோ ஒரு பவர் வந்திருக்கு போல இருக்கு. ஸோ அதனால அவனோட டெஸ்ட் ப்ராஜெக்டாக எடுத்துருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி டெய்லி அப்படின்ட்டு இந்த கதையோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் அவங்க அம்மா அப்பாவோட சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளோட பர்த்டேனால ஒரு கீச்செயின் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அந்த ராத்திரி அவங்க அம்மா அப்பா கூட படுக்கும் போது அவளுக்கு திடீர்னு ஏதோ கண்ணு க்ளோ ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்த நாள் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க அம்மா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவளும் கிட்ட போய் அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு இவளை யாருன்னே தெரியல. அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேலியை வந்து ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடறாங்க. ஸோ அவளும் ரொம்பவே கத்தி பார்க்குறா. பட் அவங்க கேட்குற மாதிரி தெரில. கொஞ்ச நேரத்தில் நிறைய ஆர்மி ஆட்கள்லாம் வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் மாதிரியே பாதிக்கப்பட்ட நிறைய குட்டி குட்டி பசங்கள்லாம் பஸ்ஸில் ஏற்றப்பட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேம்பை வந்து சேராங்க. அங்கே நிறைய பசங்க இருக்காங்க, நிறைய ஆர்மி ஆட்களும் இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவனை பயங்கரமாக வெளுத்து கட்டுறாங்க. அவன் என்ன பண்ணான்னா சைக்கிக் பவரை வச்சு கண்ணை வச்சு தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிற அளவுக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ணிடுறான். இப்படியே ஒரு கலவரத்தோட ஆரம்பிச்சது. ஹீரோயினை டெஸ்ட் பண்ணுறதுக்கு லேப் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே கலர் கேட்டகரியில் வந்து பிரித்து வைப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். ஒரு சிலருக்கு எலக்ட்ரிக் பவர் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்கும். அப்போ ஹீரோயினை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஆரஞ்சு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ரெட், அந்த ரெண்டு கேட்டகரியுமே ரொம்பவே ஆபத்தானது. இந்த ரெண்டு கலர்ஸும் இருந்தால் எல்லாத்தையுமே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதனால இந்த டாக்டர் வந்து கையில் ஒரு ஊசி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோயின் டக்குன்னு அந்த டாக்டரோட கையை பிடிச்சி என்னை க்ரீன் கேட்டகரி மாற்று அப்படின்னு சொல்லி விட்டுறா. ஸோ அதனால அவள் க்ரீன் கேட்டகரியிலே இருக்கா. இப்படி இந்த காலங்கள் ஓடுது. அவள் நல்லாவே வளர்ந்துட்டா. எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் அந்த க்ரீன் கேட்டகரியிலே போயிட்டுருக்கா. ஸோ எல்லா நேரமே ஒன்று போல் இருக்காதுல்ல. எப்பவும் போல் உள்ள நாளில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சாதாரணமான டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹை வால்யூம் ஃப்ரீக்வன்சி வைக்கிறாங்க. அதில் ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இதனால அவள் எந்திரிச்சு பார்க்கும்போது கையில் விளங்க மாட்டப்பட்டு இருக்கா. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு இவள் ஆரஞ்சு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு டாக்டர் வந்து பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்தே போகும்போது அவளுக்கு ஒரு நோட்ஸ் எழுதிட்டு போயிருக்காங்க. நீ ஆரஞ்சு கேட்டகரி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதில் கீ இருக்குது, இவனை ரிலீஸ் பண்ணிவிட்டு பாய்லர் ரூமில் வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்லி விடுறாங்க. இது நல்ல ராக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பாய்லர் ரூமில் போய் பார்த்தா அந்த டாக்டர் இருக்காங்க. ஸோ கடகடன்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறா. பட் என்ன ஆகுதுன்னா நிறைய மிலிட்ரி ஆட்களாக இருப்பாங்க. உள்ளே டெஸ்ட் பண்ணும்போது ஹீரோயின் மாஸ்க் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ மாஸ்க்கு கலட்டு அப்படின்னு சொல்லும்போது அவன் மாஸ்க்கு கலட்டாமல் அவன் கையை பிடிச்சி எங்களை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சேஃபாக தப்பிச்சிடுறாங்க. அப்படியே அந்த காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும், நான் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அங்கே போகிறது சேஃப் இல்லை, நீ இங்கே தான் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கூடவே ஒரு பெண்டன்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து ட்ராக்கர், நீ கையிலே வச்சுக்கோ, எப்போ உனக்கு ப்ராப்ளம் வருதோ இதை அழுத்து அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ அந்த டாக்டர் வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷனில் நிறுத்துறாங்க. அங்கே ஒருத்தரை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினை பற்றிலாம் சொல்கிறாங்க. அதே இடத்துல ஒரு ஷாப்பும் இருக்கும். அந்த ஷாப்பில் போய் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறான்னா கையை பிடிச்சிடுறான். அவன் வந்து நிறைய குழந்தைங்களெல்லாம் வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கிறது தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம போனால் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கொடைக்குள்ளே போயிட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். அதே சமயத்தில் ஸோ அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு இருப்பா. அவளுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. உள்ளே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் அவனும் வந்து போய் பார்க்கும்போது அவள் கடகடன் தப்பிச்சு போயிருப்பா அந்த குட்டி பொண்ணுக்கு பின்னாடியே. அவள் என்ன பண்ணுறான்னா ஒரு காருக்குள்ளே ஏறி தப்பிக்கிறா. ஸோ என்னையும் விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த காருக்குள்ளே ஏறிக்கிறாங்க. அந்த காருக்குள்ளே கூடவே லேம் அப்புறம் சப் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஹீரோயினை பார்த்தோன்னே எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை, இவளை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. பட் இருந்தாலும் இவளை வெளியில் விட்டுட்டு போக முடியாது, அது நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை அப்படியே ஓட்டிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் எதிர்க்கவே ஒருத்தங்க வந்து காரை ஓட்டிட்டு வராங்க. ஒரு லேடி கையில் துப்பாக்கி வச்சுருக்காங்க. அவங்க இந்த குழந்தைங்களால வேட்டையாடுறவங்க போல இருக்கு. ஸோ எதிர்க்க வந்த உடனே தாறு மாற ஓட்டிட்டு போகிறாங்க. ஸோ இவங்கள்ட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூட்டர்ன் அடித்து எதிர்க்க போனால் எதிர்க்கவே அந்த டாக்டர் வராங்க. ஸோ வேறு வழி இல்லை, இவங்களுக்கு திசை திருப்பணும்னா என் பவர் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லேம்னு ஒருத்தர் இருக்காங்க. அவன் என்ன பண்ணான்னா அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். திடீர்னு ஒரு காற்று மாதிரி வருது, எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணி அங்கே காரை டைவர்ட் பண்ணி விட்டுறான். ஸோ இவங்க சேஃபாக அந்த இடத்துலேருந்தே தப்பிச்சுறாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க காரில் உள்ள டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ அந்த கார் டயரை மாற்றிட்டு இருக்க சமயத்தில் அங்கே சப் என்ன சொல்கிறான்னா அங்கே ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் ஒரு இடம் இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம், அந்த இடத்த நோக்கி தான் நான் போயிட்டுருக்கோம், நம்மளை
மாதிரி பசங்களுக்கு அதுதான் சேஃபான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி எல்லாருமே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஹோட்டல்ல தங்கி ஜூ எல்லாருமே படுத்திருக்கும் போது அவரோட நிஜத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷுவல் மாதிரி வருது. ஸோ அந்த லைம் வந்து இவளை காப்பாத்திருப்பான் போல இருக்கு அந்த குட்டி பொண்ணை. ஒரு சில பசங்க அந்த இடத்துல இருந்தே தப்பிச்சு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அடுத்த நாளும் ஆகுது, அவங்க எல்லாருமே பேசிட்டு ஜாலியா அந்த இடத்துல செட்டில் ஆயிட்டு ஒரு இடத்த நோக்கி அந்த கார்ல கிளம்புறாங்க. அங்க ஒரு மால் மாதிரி இருக்கும். உள்ள போயிட்டு ஏதாவது திங்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ பார்த்த உடனே எல்லாத்தையும் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பாக்குறாங்க. அதே சமயத்துல உள்ள ஒரு நடமாட்டம் தெரியுது. அந்த நடமாட்டம் யாருன்னா, அங்கேயும் குட்டி குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கு. இவங்கள மாதிரியே பவர் உள்ளவங்க. இவங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. அப்ப ரேடியோல வந்து இந்த மாதிரி பவர் இருக்கிற பசங்களை வந்து தங்க வைக்கிறதுக்கு ஒரு சேஃபான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோல கேட்ட உடனே அந்த இடத்த நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணி போறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்போ அந்த லேடி ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு கையில துப்பாக்கி வச்சிருந்தாங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பசங்களை பூரா ஐடென்டிஃபை பண்ணி எல்லாத்தையுமே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. ஹீரோயின் அப்படியே அடிபட்டு கீழே நடக்கும் போது அவளை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவன் என்ன பண்றான்னா கையை டச் பண்ணி அவ சைக்கிக் பவரால அவ மைண்டை கண்ட்ரோல் பண்ணிடுறா. அவளும் ஹீரோயின் சொன்னபடி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. கார்ல டிராவல் பண்றது நம்மளுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுல தங்கி இருந்து அங்க இருந்து நம்ம டிராவல் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஹைக் பண்ணி போயிட்டு இருக்கப்போ ஒரு ரயில் ட்ராக்ல வந்து ஈட்டோஸ் இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணி போறாங்க. அப்போ அந்த இடத்துல நிறைய கன் ஷாட்ஸ்லாம் வருது. ஸோ என்னன்னு பார்த்தா நிறைய இதே மாதிரி குட்டி பசங்களாம் இருக்காங்க. யாரெல்லாம் வெளியில இருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்காண்டி வெளியில வச்சிருப்பாங்க போல இருக்கு. இவங்களை பார்த்தோன்னே எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருக்காங்க போல இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே உள்ள கூட்டிட்டு போறாங்க. எல்லாமே வெல் செட்டில்டா இருக்கு. நிறைய பேர் விவசாயம் பண்றாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. அங்க நைட் ஆனா பார்ட்டிலாம் நடக்குது. அதே சமயத்தில் இந்த இடத்தோட ஹெட்டெல்லாம் காமிக்கிறாங்க. அவன் என்னன்னா பிரசிடென்ட்டோட பையன். இந்த இடத்துல தங்கி தான் இந்த கேம்பை நடத்திட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல. இந்த இடத்துல இவன் மட்டும் தான் அந்த ஆரஞ்சு கேட்டகரி. நம்ம ஹீரோயினோட சேர்ந்தா 2 பேர் இருக்காங்க. அந்த கேம்ப்ல நல்லாவே செட்டில் ஆயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் நல்லாவே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க, ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு. அப்போ ஹீரோயினால அந்த சைக்கிக் பவரை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால அந்த பிரசிடென்ட்டோட பையனோட உதவி கேட்குறா. அவனும் யாரையுமே டச் பண்ணாமல் எப்படி எப்படி மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் சொல்லித்தாரான். அதை எல்லாத்தையுமே கேட்டு படிச்சு வச்சுக்கிறாங்க. லைம் இதை எல்லாத்தையுமே பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தோன்னே. இவங்க டீமில் அந்த சப்புங்கிற பையன் மட்டும் தான் கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற பையன். அது ஹீரோயினும் அவன்கிட்ட போய் பேசுகிறாங்க. நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு போகிறதுக்கு வழியே இல்லை, நான் வீட்டுக்கு தான் போகணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மன வருத்தத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பிரசிடென்ட்டோட பையனை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா லேப்டாப்பில் அந்த மிலிட்ரிக்காரங்களுக்கு பூரா இத்தனை ப்ளூ இருக்காங்க, இத்தனை க்ரீன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்றான். இவனும் அந்த ஆர்மி ஆட்களுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த டைம்னு பார்த்து ஹீரோயினும் வந்துடுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவள்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். இவ்வளோ நாள் நல்லவன் நினச்சிட்டு இருந்தோம், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே ஓடி போகிறாங்க. அந்த சமயம் லைமும் வந்துடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. பட் அவள் வந்து எதையுமே சொல்கிற மாதிரி தெரியல. அங்கேருந்து விலகி போய் வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது மிலிட்ரி ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்க எல்லாத்தையுமே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ கிளம்ப முடியுமோ அத்தனை பசங்களையும் காப்பாற்றுறாங்க அந்த இடத்துலேருந்து வெளியே போக சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்மிக்காரங்கள்ட்டையும் நிறைய ரெட் கேட்டகரியில் பசங்க இருப்பாங்க போல இருக்கு. அவங்க என்னென்னா டிராகன் மாதிரி நெருப்பெல்லாம் கக்குறாங்க. அந்த சமயம் நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸை பூரா ஹீரோயின் பக்கம் திருப்பிக்கிறாங்க. பட் என்ன ஆகுதுன்னா அந்த பிரசிடென்ட்டோட பையனுக்கும் அதே பவர் தானே இருக்கு. எல்லாத்தையுமே மறுபடியும் அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு ஹீரோயினை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஹெலிகாப்டரை வந்து கிராஷ் பண்ணி விட்டுறா. அதே சமயத்தில் அந்த நெருப்பெல்லாம் கக்குறவங்க கரெக்டாக நம்ம ஹீரோயினை டார்கெட் பண்ண அந்த சப்பை என்ன பண்ணுறான்னா குறுக்க போந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அவனுக்கு பயங்கரமான அடிபட்டுறது. அவனை கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கா. அப்போ கரெக்டாக லைமும் வாரான். இவங்க 2 பேருக்குமே பயங்கரமாக அடிபட்டிருக்கா. அந்த சமயம் பார்த்து அவள் கையில் இருக்கிற ட்ராக்கரோட ஞாபகம் வருது. அதனால அந்த ட்ராக்கரை ஆன் பண்ணி விட்டுறா. இப்போ லைம்கிட்ட நீ இங்கே இருக்க வேண்டாம், நிறைய சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க, நீ கண்டிப்பாக மாட்டிப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆனாலும் நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கிறான். அப்போ நிறைய சோல்ஜர்ஸ் வராங்க. இவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு சூப்பரான லக்ஸரியஸான ஹவுஸில் தான் இருக்காங்க. அந்த சப்பையும் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாங்க. ஸோ அதனால அவன் குணமாயிட்டு இருக்கான். ஹீரோயின் லைமை பார்த்தோன்னா போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து லைம் கூட இருந்தால் கண்டிப்பாக இவனுக்கு ஆபத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மெமரிஸை பூரா லைம்கிட்ட இருந்து அழிச்சிட்றா. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் ஏதோ ஒரு தனி ஆள் மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்கா. ஸோ நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த டாக்டரும் உள்ளே வராங்க. நீ என்ன பண்ண போகிற, நீ எங்கள் கூட இருக்க போறியா இல்லாட்டி வெளியே போக போறியா அப்படின்னு சொல்லும்போது நான் தனியாக வெளியே போகிறேன், நான் பிழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கை மாட்டிட்டு ஒரு இடத்த நோக்கி போகிறான். ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் கண் கலங்க வழி அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே அந்த கீ செயினையும் மாட்டி வைக்கிறாங்க. ஒரே இடத்துல அந்த பிரசிடென்ட்டோட பையனை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா தனியாக ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணுறான். அப்படியே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் இவ்வளோ மாதிரியே உள்ள பசங்களை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு ஆர்மி மாதிரி கிரியேட் பண்ணுறா. இப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க.
ஓகே, இந்த கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.